Vanakkam buddies, welcome to today's deep dive into the sources. இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு செம்ம ஃபாஸ்ட் பேஸ்ட் ஹை எனர்ஜி செஷனோட உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கோம். ஆமாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போற டாபிக் வந்து நம்ம நாட்டோட மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூ, அதாவது த மணிப்பூர் கான்ஃப்ளிக்ட். ரைட். நம்ம ரொம்ப டீட்டெயில்டான வீடியோ ரிப்போர்ட் இருக்கு. ஸோ போரிங் அகடமிக் லெக்சர்ஸ் எல்லாம் வேண்டாம். லெட்ஸ் பிரேக் திஸ் டவுன் இன்டு ஹாட் நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா. எக்ஸாக்ட்லி. அண்ட் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து வெளியிருந்து பார்க்கும்போது ஏதோ திடீர்னு வெடிச்ச ஒரு சடம் ராயட் மாதிரி தெரியலாம். ஆனா நம்ம சோர்சஸ் தெளிவா காட்டுது, இட்ஸ் அ கிளாசிக் ஃப்ரோசன் கான்ஃப்ளிக்ட். வெயிட், ஃப்ரோசன் கான்ஃப்ளிக்ட்னா லைக் டெம்பரரி பீஸா? ஆமா, அதாவது நம்ம பார்க்குற அந்த அமைதி ஒரு உண்மையான பீஸ் கிடையாது. த ஹாஸ்டிலிட்டி இஸ் ஆல்வேஸ் பாய்லிங் அண்டர்நீத். வெளியில பார்க்க அமைதியா இருக்கும், ஆனா உள்ள எதிர்ப்பு எப்பவுமே ஒரு பாய்லிங் பாயிண்ட்ல தான் இருக்கும். கவனிங்க கைஸ், இந்த டாபிக்கை நம்ம புரிஞ்சுக்கிறது வெறும் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர்க்காகவோ இல்ல நியூஸ் ஜங்கிஸ்க்காகவோ மட்டும் இல்ல. ஒரு ஸ்டேட் எப்படி லேண்ட் மற்றும் ஐடென்டிட்டி காரணமா டோட்டலா கேயாட்டிக் வார் ஜோன் மாதிரி மாறுதுன்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியம். ட்ரூ, ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ட்ரிகர் கிடைச்சா போதும், அந்த ஃப்ரோசன் பீஸ் டோட்டலா வெடிச்சு செதறிடும். ஸோ இந்த ஃப்ரோசன் கான்ஃப்ளிக்ட் எப்படி மறுபடியும் வெடிச்சதுங்கிற அந்த இம்மீடியட் ஹாட் நியூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சோர்ஸ் பிரகாரம் அந்த டெம்பரவரி பீஸை உடைச்சது விஷ்ணுபூர்ல நடந்த ஒரு ரீசன்ட் பாம் பிளாஸ்ட். கரெக்ட். அந்த டிராஜிக் ஈவெண்ட்ல 2 மெய்டி ட்ரைப் குழந்தைங்களை இறந்துட்டாங்க. குழந்தைங்களோட உயிரிழப்பு நடந்த உடனே மெய்டி கம்யூனிட்டி டைரக்டா கூக்கி ஃபைட்டர்ஸ் தான் இதுக்கு காரணம்னு பாயிண்ட் பண்ணாங்க. ஆனா கூக்கி ஃபைட்டர்ஸ் வந்து இதை டோட்டலி டினை பண்ணாங்க இல்லையா? எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆமா, அவங்க டோட்டலா டினை பண்ணாங்க. ஆனா இந்த பிளேம் கேம் ஆக்டட் அஸ் த பெர்ஃபெக்ட் ட்ரிகர். உடனே கர்ஃப்யூஸ் போடப்பட்டது, நேஷனல் ஹைவேஸ்ல ஆம்புஷஸ் நடக்குது, அண்ட் வயலன்ஸ் ஸ்டேட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இட்ஸ் லெஸ் லைக் அ சடன் riot அண்ட் மோர் லைக் அ ஸ்லீப்பிங் வால்கேனோ. வெளியில அமைதியா இருந்தாலும் உள்ளர எப்பவுமே எரிஞ்சிட்டு தான் இருந்திருக்கு. வாட் இஸ் த ரூட் காசிங்க? அந்த வால்கேனோ அனாலஜி ரொம்ப ஆப்டான விஷயம். பிஷ்ணுபூர் இன்சிடென்ட் ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் தான். இந்த ப்ரெஷர் எப்படி பில்ட் ஆச்சுன்னு பார்க்கணும்னா நம்ம டைரக்டா மணிப்பூரோட மேப்பை தான் பார்க்கணும். ஜியாகிரஃபி இஸ் த டெஸ்டினி ஆஃப் திஸ் கான்ஃப்ளிக்ட். ஓ வாவ், ஜியாகிரஃபியா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்ல. எப்படி நம்ம சோர்ஸ் தெளிவா சொல்ற பாயிண்ட் என்னன்னா, வேலி வர்சஸ் ஹில்ஸ். மணிப்பூர் ஸ்டேட்டோட சென்டர்ல இம்பால் வேலி இருக்கு. அந்த வேலியில தான் மெய்தி ட்ரைப் வாழ்றாங்க. அவங்க தான் ஸ்டேட்டோட மெஜாரிட்டி கம்யூனிட்டி, ப்ரிடாமினன்ட்லி ஹிந்து. ரைட். சென்டர்ல வேலி அண்ட் மெஜாரிட்டி கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்க தான் பொலிட்டிக்கலி டாமினன்ட் ஆச்சும் கூட. எக்ஸாக்ட்லி. ஸ்டேட்டோட மேஜர் பொலிட்டிக்கல் பவர் எல்லாமே இந்த சென்டர் வேலியில தான் இருக்கு. ஆனா அந்த வேலியை சுத்தி இருக்க ஹில்லி ரீஜன்ஸ்ல தான் குக்கி அண்ட் ஜோ ட்ரைப்ஸ் வாழ்றாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா buddies. சென்டர்ல வேலி, சுத்தி ஹில்ஸ். இட்ஸ் லைக் a geographical fortress. ஆமா, ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி தான். அந்த ஹில்ஸ்ல இருக்க ட்ரைப்ஸ் ப்ரிடாமினன்ட்லி கிறிஸ்டியன்ஸ், அண்ட் அவங்களுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஷெட்யூல்ட் ட்ரைப் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு. Wait a minute guys. Is it just about who lives where or is there a legal boundary separating them? வெறும் மேப்ல ஹில்ஸ் இருக்கு, வேலி இருக்குங்கிறதுக்காக இவ்ளோ பெரிய கான்ஃப்ளிக்ட் வராது இல்லையே. சட்டம் தான் இங்க மெயின் இஷ்யூ. மணிப்பூரை ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரால ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருந்துச்சு. அப்புறம் யூனியன் டெரிட்டரியா மாறி ஃபைனலி ஜனவரி 21, 1972ல ஸ்டேட்ஹுட் கிடைச்சது. ஓகே, 1972ல ஸ்டேட்ஹுட் கிடைக்குது. அப்போ என்ன லா பாஸ் பண்ணாங்க? ஸ்டேட்ஹுட் கிடைச்ச அந்த நேரத்துல ஒரு ஸ்ட்ரிக்ட் லேண்ட் ப்ரொடெக்ஷன் லா கொண்டு வந்தாங்க. அந்த லா பிரகாரம் வேலியில வாழற மெய்தே கம்யூனிட்டி ஹில்ஸ்ல போய் ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் கூட வாங்க முடியாது. ஓ, அப்போ மெஜாரிட்டி கம்யூனிட்டியான மீத்தீஸ் வேலிக்குள்ள தான் லேண்ட் வாங்க முடியும், வெளியில போக முடியாது. கரெக்ட். ஆனா அட் த சேம் டைம் ஹில்லி ரீஜன்ஸ்ல இருக்க கூக்கி அண்ட் ஜோ ட்ரைப்ஸ்க்கு அவங்க ஷெட்யூல்டு ட்ரைப் ஸ்டேட்டஸ் இருக்கிறதால அவங்க லேண்ட் ரைட்ஸ் டோட்டலா ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டது. அதுதான் பெரிய டெமோகிராஃபிக் ஃப்ரிக்ஷன். buddies, I want to pause you for a second. அடுத்து நம்ம பார்க்க போற மேட்டர் வந்து ரொம்ப politically charged on details. We are not taking any sides here. இந்த டீடைல்ஸ் எல்லாம் டைரக்டா நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து எடுத்தது. ஆமா கைஸ், நம்ம ஜஸ்ட் ஃபேக்ட்ஸை தெளிவா டீகோட் பண்றோம், அவ்வளவுதான். எந்த சைடும் நம்ம சப்போர்ட் பண்ணல. ரைட். ஸோ ஒரு பக்கம் மெஜாரிட்டிக்கு லேண்ட் லாஸ்னால ஃப்ரஸ்ட்ரேஷன், இன்னொரு பக்கம் மைனாரிட்டிக்கு ஃபியர். இந்த ஜியாகிரபிக் டென்ஷன் எப்படி 2023ல 200க்கும் மேல உயிர்கள் போக காரணமாச்சு. இந்த ஸ்பார்க் வந்து 2017ல தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம சோர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுது. 2017ல என் பீரன் சிங், who is from the மெய்தி கம்யூனிட்டி, சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. ஓகே,
And then what happened? எந்த மாதிரி rhetoric set ஆச்சு? சோர்ஸ் எக்ஸ்பிளிசிட்லி நோட்ஸ் தட் அந்த டைம்ல ஒரு புதிய ரெட்டாரிக் செட் ஆச்சு. ஹில்லி கம்யூனிட்டிஸ், ஸ்பெசிஃபிக்லி குக்கி அண்ட் சோ கம்யூனிட்டிஸை இல்லீகல் மைக்ரன்ஸ் மற்றும் நார்கோ டெரரிஸ்ட்னு லேபிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. Wait, illegal migrants and narco-terrorists-ஆ? That is a very heavy label. ஒரு entire community-ய அப்படி லேபிள் பண்றது ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சே. எக்ஸாக்ட்லி, ரொம்ப டேஞ்சரஸ் தான். அண்ட் அதே நேரத்துல மைத்தி நேஷனலிஸ்ட் அவுட்ஃபிட்ஸ்க்கு டைரக்டான சப்போர்ட் கிடைச்சதுன்னு சோர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ ஹில்ஸ்ல இருக்கவங்கள என்க்ரோட்டர்ஸா பார்க்க ஆரம்பிச்சாங்க. This is literally turning up the heat on the pressure cooker. அப்போ 2023ல எக்ஸாக்ட்லி என்ன ஸ்பார்க் வெடிச்சுது? What was the trigger point for the massive explosion? 2023ல ஹைகோர்ட் ஒரு மேஜர் சஜஷன் கொடுத்தாங்க. மெஜாரிட்டியா இருக்க மைத்தி கம்யூனிட்டிக்கும் ஷெட்யூல் ட்ரைப் ஸ்டேட்டஸ் கொடுக்கலான்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. Oh my God! ST status for the majority community? இது குக்கி கம்யூனிட்டிக்குள்ள ரொம்ப பெரிய பேனிக்க கிரியேட் பண்ணிருக்குமே. டோட்டல் பேனிக் தான். டிசம்பர் 2023ல வந்தா IWGI ரிப்போர்ட் இதை தெளிவா டாக்குமெண்ட் பண்ணிருக்கு. இந்த ST ஸ்டேட்டஸ் மேட்டர் தான் கான்ஃப்ளிக்ட்டுக்கு டீப்லி ரூட்டட் ரீசன். IWGIங்கிறது அந்த இன்டர்நேஷனல் ஒர்க் குரூப் ஃபார் இண்டிஜினஸ் அஃபேர்ஸ் இல்லையா? அவங்க ரிப்போர்ட் கூட இதை தான் சொல்லுது. பிகாஸ் ST ஸ்டேட்டஸ்ங்கிறது வெறும் டேக் கிடையாது. ஆமா, இட்ஸ் எவ்ரிதிங். மைத்தி கம்யூனிட்டி ஆல்ரெடி பொலிட்டிக்கலி டாமினண்டா இருக்காங்க. அவங்களுக்கே ST ஸ்டேட்டஸ் கிடைச்சிருச்சுன்னா குக்கீஸ் அனுபவிக்கிற லேண்ட் ப்ரொடெக்ஷன் டோட்டலா போயிடும். ஸோ த ஃபியர் இஸ் மைத்தீஸ் ஸ்மூத்லி ஹில்ஸ்ல வந்து லேண்ட் வாங்கிடுவாங்க. அப்போ குக்கீஸோட டெமோகிராஃபிக் அண்ட் மினிமல் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் டோட்டலா அழிஞ்சிடும். கரெக்ட். அவங்க ரைட்ஸ் டோட்டலா ஜீரோ ஆயிடும்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபியர். ஒரு சைடு ST ஸ்டேட்டஸ் கேக்குறாங்க, இன்னொரு சைடு அதுக்கு பயப்படுறாங்க. இஸ் இட் பேசிக்லி a zero sum கேம் ஃபார் சர்வைவல்? ஒருத்தர் வின் பண்ணா இன்னொருத்தர் டோட்டலா லூஸ் பண்ண போறாங்க. அப்சல்யூட்லி. அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இருக்கும்போது ஏர்லி ரெஸ்பான்சஸ் ரொம்ப முக்கியம். ஆனா சோர்ஸ் பாயிண்ட் பண்றது என்னன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட இனிஷியல் ரெஸ்பான்ஸ் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. ஆனா வயலன்ஸ் எப்படி இவ்ளோ வருஷம் தொடர்ச்சியா நடக்குது? வாட் கீப்ஸ் த ஃபயர் பர்னிங்? இதுக்கு பின்னாடி ஹிடன் ஃபியூல்ஸ் இருக்கு. நம்ம சோர்ஸ் தெளிவா மென்ஷன் பண்ற தி கோல்டன் ட்ரையாங்கிள் ஆங்கிள தெளிவா பார்க்கணும் இப்போ. கோல்டன் ட்ரையாங்கிள்னா த மேசிவ் ட்ரக் ட்ரேட் ஹப், ரைட்? மணிப்பூர் டைரக்டா மியான்மார் கூட பார்டர் ஷேர் பண்ணுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. மியான்மார் இஸ் அ மேசிவ் இல்லீகல் ட்ரக் ட்ரேட் ஹப். அண்ட் இந்த கான்ஃப்ளிக்ட்னால இல்லீகல் நெட்வொர்க்ஸ் அண்ட் இன்சர்ஜென்சி கேங்ஸ் ரொம்ப ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியும். ஐ கெட் இட். ஸ்டேட் ஃபுல்லா ரயட் நடந்துட்டு இருந்தா ஃபோர்ஸஸ் எல்லாம் அங்கதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ பார்டர் வழியா ட்ரக்ஸ் ஈஸியா உள்ள வரும். இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் பார்டர் ஷேடோ கேம். ஆமா, ட்ரக்ஸ் உள்ள வரும். அந்த ட்ரக் பணத்துல கன்ஸ் உள்ள வரும். கன்ஸ் டைரக்டா எத்தனிக் மிலிஷியாஸ்குள்ள போகும். வித்வுட் மச் ஃபோக்கஸ் ஃப்ரம் தி அத்தாரிட்டிஸ் அவங்க டோட்டலா த்ரைவ் ஆவாங்க. The people relying on the government. எப்போ மக்கள் கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இழந்தாங்க? இங்க தான் the most tragic part. Governance failure and severe trust deficit. நம்ம source explicitly points out that இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன பிறகு ஒரு முறை கூட ஸ்டேட்டுக்கு விசிட் பண்ணவே இல்ல. Wait, really? PM ஒரு தடவை கூட விசிட் பண்ணலையா? இல்ல. PM never visited the state regarding this issue. இதனால மக்களுக்கு வந்து டோட்டலா டிசோசியேட்டட் அண்ட் டிஸ்கனெக்டட் ஆன ஒரு ஃபீலிங். மெயின்லேண்ட் இந்தியா நம்ம பிரச்சனைகளை கண்டுக்கவே இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. Wow. When citizens feel their only connecting point is their ethnicity and not their government, that is when ethno-nationalism goes out of control, இல்லையா? எக்ஸாக்ட்லி. கவர்மெண்ட் எங்க பக்கம் இல்லைன்னு தோணும் போது பீப்புள் ஃபீல் ஏலியனேட்டட். அந்த டைம்ல எத்னோ நேஷனலிசம் வெறும் லேண்ட் பிரச்சனையா நிக்காது. இட் டர்ன்ஸ் இன்டு ஆஸ்பிரேஷன்ஸ் லைக் கிரேட்டர் நாகாலாண்ட். சோ நம்ம சோர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ற அந்த ஆர்ம்ட் செக்ரிகேஷன் இதனால தான் வருதா? மக்கள் தங்க ஊரை ப்ரொடெக்ட் பண்ணா அவங்களே ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஆயிட்டாங்க. ஆமா, செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஹைலி செக்ரிகேட்டட் அண்ட் ஹெவிலி ஆர்ம்டா இருக்கு. அவங்க உயிருக்காக அவங்க தான் போராடி ஆகணுங்கிற மைண்ட் ஸ்பேஸ்க்கு வந்துட்டாங்க. ஓகே கைஸ், லெட்ஸ் டேக் அ பிரெத். நம்ம இன்னைக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான மேட்டர்ஸை தெளிவா பார்த்துட்டோம். ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் ரீகேப் பண்ணிடலாம். எஸ், ஒரு குவிக் சம்மரி தேவைதான். It's a mix of a valley versus hills geography, a fight over scheduled tribe status, and historical land laws. அதோட cross-border drug cartels and a massive governance trust deficit. கரெக்ட். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பெரிய ஃப்ரோசன் கான்ஃப்ளிக்ட் ஆகிருக்கு. கவனிங்க guys, why should you care? Because இந்த பிரச்சனை highlights how fragile peace can be. மக்கள் சிஸ்டம் மேலையும் மியூச்சுவல் கம்யூனிட்டிஸ் மேலையும் ட்ரஸ்ட் இழக்கும்போது சொசைட்டி எப்படி மாறுங்கிறதுக்கு இது லைவ் எக்ஸாம்பிள். ஆமா, buddies,
ஹியூமன் லைஃப்ஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டிக்கு எவ்வளோ பெரிய த்ரெட் இதுன்னு புரியும். அண்ட் பிஃபோர் வி க்ளோஸ், ஐ வாண்ட் டு லீவ் யூ வித் அ டீப் ப்ரொவோகேட்டிவ் தாட். Go ahead. What's the final thought? நம்ம சோர்ஸ் தெளிவா மென்ஷன் பண்ணுது, these groups are now highly segregated and armed. இப்படி ஹெவிலி ஆர்ம்டான மக்கள் மெயின்லேண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்டையர்லி டிஸ்கனெக்டடா ஃபீல் பண்ணும்போது, கேன் ட்ரெடிஷனல் பீஸ் டாக்ஸ் ஈவன் ஒர்க்? That is a scary question. டேபிள்ல உட்கார்ந்து நார்மலா பேசுறது இங்க ஒர்க் ஆகுமா? அதான் கேள்வி. Or does the whole system of how we govern border states need to be completely reimagined? Think about that. வாவ், அப்படியே மைண்ட் பகில் ஆகுது buddies. யோசிச்சு பாருங்க. We really need to rethink our approach to border states. What a session. ஆமா, it was a really heavy but necessary discussion. Thank you buddies for joining this deep dive into the sources. Keep learning, keep questioning. நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுவோம். வணக்கம். Bye guys.